வணக்கம், என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்பகத்துல வரக்கூடிய நீர்க்கட்டி. இது எதனால வருது, இதை நம்ம எப்படி ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. சில பேருக்கு மார்பகத்துல நீர்க்கட்டி மாதிரி வரும். இது பிரெஸ்ட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இதனால வருது, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வருது. ஏதோ ஒரு ஹார்மோன் நமக்கு ப்ராப்ளமா இருக்கு, தைராய்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸா இருக்கட்டும், நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் irregular-ஆ இருக்கு அப்படின்னா சில பேருக்கு பிரஸ்ட்ல நீர்க்கட்டி மாதிரி வரும். இது சில பேருக்கு ஒண்ணு மட்டும் இருக்கும், ஒரு சைடு, ஏதோ ஒரு சைடு ரைட் ஆஃப் லெஃப்ட்ல ஒரு கட்டி மட்டும் இருக்கும். சில பேருக்கு ஒரு சைடே 2-3 இருக்கும். இது நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நீர் உள்ள மாதிரி ஒரு பலூனுக்குள்ள தண்ணி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு லைட்டா மூவ் ஆற மாதிரி இருக்கும். ஆனா சில பேருக்கு ஃபர்மா இருக்க மாதிரி, ரொம்ப கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபைப்ரோ அடினோமா மாதிரி கொஞ்சம் கல் மாதிரி இருக்கு. பினைன் டியூமர்ஸ்னு சொல்லுவோம். அது கேன்சர் இல்லாம சாதாரண கட்டி. இதை ஒரு ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கட்டியா இல்லாட்டி நீர் கட்டியா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அல்ட்ராசவுண்ட், மேமோகிராம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது நீர் கட்டியா, நமக்கு பிரெஸ்ட்ல இருக்குது நீர் கட்டியா இல்லாட்டி ஃபைப்ரோ அடினோமா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை கட்டி இருக்கு, எத்தனை சைஸ்ல இருக்கு, இதெல்லாமே நமக்கு அந்த ரிப்போர்ட்ல கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல என்ன மாதிரி எல்லாம் தொந்தரவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். முக்கியமா நமக்கு அந்த இடத்துல நீர் கட்டி இருக்கனால லைட்டா எப்பவுமே மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி வந்ததுக்கு அப்புறமோ நடுவுலயோ அந்த ஹார்மோனல் பிளக்சுவேஷன்ஸ் இருக்கனால அந்த இடத்துல நமக்கு திடீர்னு ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரி, ஒரு நறுக்குன்னு சில பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. தொட்டா மட்டும் எனக்கு வலி இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த இடத்துல நான் குப்புறப்படுத்தேன் அப்படின்னா அந்த ப்ரெஷர்னால எனக்கு லைட்டா பெயின் இருக்க மாதிரி இருக்கு, மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப பெயின் இருக்கு, வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தொந்தரவுகள் சொல்லுவாங்க. மென்சஸ்லயுமே சில பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். யுட்ரஸ்லயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி நீர் கட்டி இருக்கு அவங்களுக்கு. சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு அதுல எல்லாம் எதுவுமே இருக்காது, பிரஸ்ட்ல மட்டும் அந்த நீர் கட்டி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி காம்பினேஷன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், அதோட சேர்த்து இந்த பிரஸ்ட்ல இந்த நீர்க்கட்டி மாதிரி இருக்கும். சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்காது, நீர்க்கட்டி மட்டும் இருக்கும். நீர்க்கட்டி மட்டும் பிரஸ்ட்ல இருக்கும். பட் ஆனா யுட்ரஸ்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், பிசிஓடி, ஓவரிஸ்ல வர நீர்க்கட்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும். நம்ம சொன்ன எல்லா தொந்தரவுகளுக்குமே நான் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க அதை டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போய் பார்க்கலாம். இதுல ஹோமியோபதியில நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த சைடு அவங்களுக்கு இந்த நீர் கட்டி இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு, எந்த மாதிரி தொந்தரவுகள் அவங்களுக்கு வருது, எவ்வளவு நாளா இருக்கு, இதெல்லாமே பார்ப்போம். அவங்களோட பிளட் டெஸ்ட், அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வச்சு அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். இதுக்கு சர்ஜரியோ இல்லாட்டி ஆஸ்பிரேஷன் இந்த மாதிரி எந்த மெத்தட்ஸுமே இல்லாம நேச்சுரலாவே இதை ரிசால்வ் ஆறதுக்கு நம்ம ஹோமியோபதியில கொடுக்கும் போது இதை நீங்க இயற்கையான முறையில உங்களோட உடம்பே இதை சரி பண்ணுச்சு அப்படின்னா திரும்பி வர்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதுக்கு சர்ஜரி பண்ணோம் இல்லாட்டி ஆஸ்பிரேஷன் மெத்தட் மாதிரி அதை ட்ரைன் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா திரும்பி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதனாலதான் நம்ம இயற்கை முறையாவே எப்பயுமே நம்ம மருந்து சாப்பிட்டு நம்ம உடம்பு சரி பண்ணணும், டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இது ஏஜ் குரூப் பார்த்தோம்னா ஒரு 30ல இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு தான் ஜாஸ்தியா இந்த தொந்தரவு வருது. இந்த மெனோபாஸ் டைம் வரைக்குமே இது எக்ஸ்டெண்ட் ஆகும். இது நீர் கட்டி அப்படின்றனால இது கேன்சரா மாறுறதுக்கு 1% கூட நமக்கு சான்சஸே கிடையாது. இது நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் தவிர்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். காஃபி, டீ முக்கியமா தவிர்க்கணும். ஏன்னா அந்த கெஃபைன் ரொம்ப நல்லது கிடையாது. ஹார்மோன்ஸ்ல ரொம்ப பிரச்சனை பண்ணும். அதே மாதிரி அயன் அப்சார்ப்ஷன்லயும் கம்மி பண்ணுன்றனால ஃபீமேல்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இதனால. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கக்கூடாது. அதனால நிறைய தூங்கணும், நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னாலும் அந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த டைம்ல. உப்பு, சுகர் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சாப்பிடணும். சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் ரொம்ப சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம தவிர்க்கணும். எல்லாமே அறுசுவையும் இருக்கிற மாதிரி சாப்பாடு வகைகள் நல்லா ஆரோக்கியமா கரெக்டா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல இருந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம கொஞ்சம் பெருசாகாமையாவது இருக்கும். ஹோமியோபதியில இது நல்லாவே ரிசால்வ் பண்ண முடியும். இந்த சிஸ்ட் எல்லாத்தையுமே நமக்கு முக்கியமா பிரெஸ்ட் சிஸ்ட் இதுல நம்ம சர்ஜரியே இல்லாம அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த சிஸ்ட் அந்த நீர் நமக்கு சுருங்கிடும். பிரெஸ்ட்ல இருக்க மில்க் கிளாண்ட்ல இருந்து தான் இது நமக்கு வருது. அதனால இதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது ஈஸியா ரிசால்வ் ஆகுது. இதுல முக்கியமா ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு எப்பிஸ், அயோடம், நாட்ரமர் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இதுல உங்களோட உடல் வாகுக்கு என்ன மெடிசன்ஸ் கரெக்டா சூட் ஆகுது, என்னென்ன தொந்தரவு இருக்கு அப்படின்றது எல்லாமே பார்த்து நம்ம கொடுக்கும் போது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கு உங்களுக்கு. இதை ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 monthsக்குள்ளே ரிசால்வ் பண்ணி நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம். இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.